அன்பர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, கேப்டன் விஜயகாந்த் பெயரில் விருதுகள். இந்திய விருதுகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி நடத்தப்படும் சினிமா விருதுகள் ஜான் அமலான் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சாதித்தவர்களுடைய விருதுகளை ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி விருதுகள் அறிவிப்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் 21 நடக்கக்கூடிய ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் பெயரில் ஒரு விருதை அறிவித்திருக்கின்றார்கள். அது இந்திய சினிமாவிலும் இந்திய சமூக சொற்பொழிலும் நல்ல முறையில் சாதித்தவர்களுக்கு அந்த விருது கொடுக்கின்றது. உண்மையில் வரவேற்கப்பட ஒரு விஷயம். அதாவது இந்திய சினிமா, உலக சினிமா, உலகத் தமிழர்களே கொண்டாடி தீர்க்கின்ற ஒரு நல் மனிதர். அதாவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி, 50 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி ஒரு மாமனிதன் பிறப்பான், ஒரு கர்ணவள்ளல் பிறப்பான். இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த கர்ணவள்ளல் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் என்பது உலகம் போற்றக்கூடிய, உலக மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய, அவர்களை எதிரியாக நினைக்கக்கூடிய கூட போற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அவருடைய மறைவுக்கு அப்புறம் உலகமே கொண்டாடி தீர்க்கின்றது. ஒவ்வொரு கேப்டன் ரசிகரும், ஒவ்வொரு தேமுதிக தொண்டர்களும் கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு தருணம், பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம். ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா சற்று எலெக்ஷன் டைம், சற்று மனம் கலப்பாரி, சற்று ஓய்வு எடுத்துட்டு அத்தனை பேரும் உற்சாகம் பெற்று பல மடங்கு வேகத்தோடு, பல மடங்கு உற்சாகத்தோடு இந்த சமயத்தில் கோயம்பேடில் படையெடுத்து அந்நியார் அவர்களுக்கும் விஜய பிரபாகரன் அவர்களும் உற்சாகத்தை கொடுத்து, கரம் கொடுத்து, அவர்களை ஆதரவு கொடுத்து, மேலும் மேலும் அவர்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்து மக்கள் களப்பணி ஆற்ற தேமுதிகவை மிகப்பெரிய லெவல் எழுச்சி பெற்று நீக்க இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு அவார்டுகள், நிறைய கின்னஸ் அவார்டுகள், லிம்கா அவார்டுகள், இப்போ இந்திய தேசிய அவார்டுகள், இப்படி நிறைய அவார்டுகள், பத்மபூஷன், இப்படி தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கேப்டன் பெயரில் ஒரு அவார்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தகுதியானவர். சும்மா பேரளவுக்கு ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரில. ஏன்னா மனித தொண்டிலும் சரி, சமூக தொண்டிலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, குஜராத் கலவரம் ஆகட்டும், எந்த புயல் சின்னம் நடந்தாலும் சரி, முதல் ஆளாக வேட்டியை மடித்து கொண்டு இறங்கி வேலை செய்யக்கூடிய மாமனிதர் விஜயகாந்த். மனிதநேய பண்பாளர், கலியுலக கர்ணன். இந்த அற்புதமான கர்ணன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூற்றாண்டில் 2 பேருக்கு தான் தர்மத்தாய் எழுதிருக்கின்றார். ஒன்று பார்த்தீங்கன்னா கர்ணன் இறந்த போது, இன்னொன்று நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் தான் அந்த தர்ம தேவதையை எழுதாள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தர்மத்தின் வாயிலாக, தர்ம புதல்வனாக, தர்ம சிந்தனை வாழ்ந்த கேப்டன் அவர்களுக்கு பெயரில் ஒரு அவார்டு அறிவிக்கப்பட்டிருக்குது. எல்லோருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.